சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள். சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிஸ் சேகர் பதிப்பகம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம். அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் சேகர் பதிப்பகம். சூரிச் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட்டின் நஹ்ஹில்ஃப வகுப்புகள் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையான பிரைமார், செகண்டார் மற்றும் மிட்டல் ஷூலர். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேத்தமெட்டிக்ஸ், டச், பிரெஞ்சு ஆசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட். சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். பேரிடர் எச்சரிக்கைகளை அனுப்புவதில் சுவிட்சர்லாந்து பின்தங்கியுள்ளதா? பேரிடர் எச்சரிக்கைகளை அனுப்புவதில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தை விட பின்தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல ஐரோப்பிய நாடுகளைப் போலல்லாமல் சுவிட்சர்லாந்து வரவிருக்கும் இயற்கை பேரழிவுகள் குறித்து மக்களை எச்சரிக்க செல் புரோட்காஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவில் பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகம் ஏற்கனவே 2014ஆம் ஆண்டில் இந்த அமைப்பை சோதித்துள்ளது. இருப்பினும் பெரும்பாலான செல்போன்கள் அந்த நேரத்தில் செல் ஒலிபரப்பை ஆதரிக்காததால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்தது. அப்போதிருந்து அதிகாரிகள் இந்த அமைப்புக்கு உட்கட்டமைப்பு மற்றும் அன்றாட நடவடிக்கைகளில் கணிசமான முதலீடு தேவைப்படுவதாக தெரிவித்தனர். பல எம்பிக்கள் செல் ஒலிபரப்பை பயன்படுத்த வேண்டும் என்ற அழைப்பு விடுத்தாலும் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே திறமையான எச்சரிக்கை அமைப்பு உள்ளதாகவும் அதன் சைரன் நெட்வொர்க் முழு பகுதிக்கு மக்களை எச்சரிக்கும் எனவும் தெரிவித்தனர். அது மாத்திரமன்றி அலர்ட் சுவிஸ் என்ற மக்களை எச்சரிக்கும் செயலியும் பயன்பாட்டில் இருப்பதாகவும் எம்பிக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரான்ஸ் தேர்தல் வலதுசாரி கட்சிக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் பிரசாரம். பிரான்ஸ் தேர்தலில் வலதுசாரி கட்சியை வெற்றி பெறவிடக் கூடாது என சுவிட்சர்லாந்தில் பிரசாரம் இடம்பெற்றுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்துள்ளார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான். ஆனால் சமீபத்திய ஐரோப்பிய தேர்தல் முடிவுகளும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் முதல் சுற்று தேர்தல் முடிவுகளும் வலதுசாரி கட்சிக்கு சாதகமாக உள்ளன. ஆகவே பிரான்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் மக்களில் ஒரு பிரிவினருக்கும் புலம்பெயர்தல் எதிர்ப்பு முதலான தீவிர கொள்கைகள் கொண்ட வலதுசாரி கட்சி ஆட்சியை கைப்பற்றி விடுமோ என்ற அச்சம் உருவாகியுள்ளது. ஆகவே அக்கட்சியை வெற்றி பெற விடாமல் செய்வதற்கான முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வலதுசாரி கட்சிக்கு எதிராக சுவிட்சர்லாந்தில் பிரசாரம் இடம்பெற்றுள்ளது தெரிய வந்தது. பிரான்ஸ் பொருளாதாரத்துறை அமைச்சரான ப்ரூனோ லி மேரி சுவிட்சர்லாந்தில் வாழும் பிரெஞ்சு குடி மக்களிடையே பிரசாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் வலதுசாரி கட்சியை வெற்றி பெறவிடக் கூடாது என வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். சுவிட்சர்லாந்தில் வாழும் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு சில வாக்குறுதிகளை அளித்த அவர் சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெறவிருக்கும் இரட்டை வரி முறையை ஒழிக்க இருப்பதாக தெரிவித்தார். ஆளும் மேக்ரான் கட்சி சார்பில் வெளிநாட்டு வாழ் பிரான்ஸ் நாட்டவர்களின் வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடும் மார்க் ஃபெராசிக்கு ஆதரவாக ப்ரூனோ லி மேரி வாக்குகள் சேகரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் மஹியா பள்ளத்தாக்கில் மற்றொரு உடல் கண்டெடுப்பு. மஹியா பள்ளத்தாக்கில் மற்றொரு உடல் கண்டெடுக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் வார இறுதியிலிருந்து கடுமையான புயல் தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. டெசினோவில் பல இடங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றின் அருகே உள்ள வீடுகளிலிருந்து குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது. கண்டோன் வாலைஸும் பெருந்திரளான தண்ணீரோடு அசாதாரண நிலை எதிர்நோக்கியிருந்தது. மஹியா போன்ற சில டெசினோ பள்ளத்தாக்குகள் குறிப்பாக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டன. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்து உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மேலும் டெசினோவின் சில பகுதிகளில் அசுத்தமான குடிநீர் குறித்தும் அதிகாரிகள் எச்சரித்தனர். இந்த நேரத்தில் குழாய் நீரை உட்கொள்ளக் கூடாது எனவும் மக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். புயல் மூலம் இதுவரை 8 பேர் உயிரிழந்தனர். கிரவுண்டனில் கடந்த வாரம் 2 பேரும், டெசினோவில் 5 பேரும் மற்றும் வலாயிஸில் ஒருவரும் பலியாகினர். 3 மண்டலங்களிலும் புதனன்று காலைய நிலவரப்படி மொத்தம் 6 பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது மஹியா பள்ளத்தாக்கிலிருந்து மற்றொரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் இன்று புதனன்று அறிவித்தனர். கண்டோனல் போலீசார், மீட்பு படையினர் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இறந்தவர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை அடையாளம் காணும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. புயல் காரணமாக டெசினோ மாகாணத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லுகானோவில் துப்பாக்கிச்சூடு, கொள்ளையர்களுடன் போலீசார் மோதல்.
லுகானோ நகர மையத்தில் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவானது. நேற்று லுகானோ பகுதியில் உள்ள கைக்கடிகாரங்கள் விற்பனையில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கடையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட 4 கொண்ட கும்பல் ஒன்று தப்பி சென்றனர். இதை அவதானித்த வீதி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நகர காவல்துறையை சேர்ந்த போலீசார் 2 அவர்களை துரத்தி பிடித்து அவர்களோடு சண்டையிட வேண்டி ஏற்பட்டது. ஒரு சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டி ஏற்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர். இதன்போது 3 உடனடியாக கைதாகினர். மேலும் தப்பியோடிய 4வது நபரை விரைவில் கைது செய்ய உள்ளதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. எனினும் இந்த சம்பவத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொள்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் குறைவடையும் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை. சுவிட்சர்லாந்தில் புகைப்பிடிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. மத்திய புள்ளியியல் அலுவலகம் செவ்வாயன்று அறிவித்ததன் பிரகாரம் 2022 ஆண்டு முதல் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் 24% பேர் இன்னும் புகைப்பிடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்விலிருந்து புகைப்பிடிப்பவர்களின் விகிதம் 3% புள்ளிகள் குறைந்துள்ளதாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவிக்கிறது. புதிய வகையான புகையிலை பொருட்கள் அல்லது சிகரெட்டுகள் இளைஞர்களிடையே பிரபலமாக உள்ளமை இந்த குறைவுக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2022 தொடக்கம் 15 முதல் 24 வயது உடையவர்களில் 17% பேர் அவற்றை நுகர்ந்துள்ளதாகவும் குறித்த கணக்கெடுப்பில் கூறப்படுகிறது. BFS-இன் அறிக்கையின்படி அதிகமாக புகைப்பிடிப்பவர்களின் விகிதம் கடந்த 30 ஆண்டுகளில் பாதியாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புயல் தாக்கத்தால் கழிவுகளால் மூடப்பட்டுள்ள சாஸ்க்ரூன் நகரம். சாஸ்க்ரூண்டில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தினால் 1,00,000 கனமீட்டர் அளவுக்கு கழிவுகள் சிதைவுகள் சேர்ந்துள்ளன. சிதைவுகள் மற்றும் சேறு என்பன நிரம்பியுள்ள இந்த பகுதியில் துப்புரவு பணி மும்முரமாக இடம்பெறுகிறது. இன்னும் பல வீடுகளின் முன்பாக இடிபாடுகள் மற்றும் சேதமடைந்த கார்கள் இருக்கின்றன. இந்த பகுதியை விரைவாக இயல்பு நிலைக்கு கொண்டுவர குடியிருப்பாளர்கள் மற்றும் அவசர சேவை பணியாளர்கள் இரவு பகலாக உழைக்கின்றனர். வீடுகளில் காணப்பட்ட சேறு, சகதி மற்றும் மண் போன்றன அகற்றப்பட்டுள்ளன. மலை போல குவிந்து கிடக்கும் இந்த கழிவுகளை முற்றாக அகற்றுவதற்கு பல வாரங்கள் பிடிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. லூசன் பள்ளியில் மாணவியை மிரட்டி 14 வயது சிறுவன் தகாத உறவு. லூசன் கண்டோனில் உள்ள ஒரு பள்ளியில் கழிவறையில் 14 வயது சிறுவன் 12 வயது சிறுமியை வாய்வழி உடல் உறவு கொள்ள வற்புறுத்தியதாக ஸ்வான்சிக் மினூத்தன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் இது தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். பள்ளிக்கூடம் இந்த வழக்கை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் குற்றவாளியை தண்டிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். டிசம்பர் 2023 குறித்த சம்பவம் இடம்பெற்ற போதிலும் தற்போது பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்ததன் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமியின் பெற்றோர் கூறுகையில் தங்களது குழந்தை குறித்த சிறுவனோடு ஜிம்னாஸ்டிக் வகுப்பில் ஒன்றாக படிப்பதாகவும் குறித்த தினம் அவள் கழிப்பறைக்கு சென்றபோது பின்தொடர்ந்து சென்று கதவை மூடிவிட்டு சிறுவன் அவளை மிரட்டி வாய்வழி உறவு வைக்க வற்புறுத்தியதாகவும் குறிப்பிடுகின்றனர். அவள் எதிர்க்க முயன்ற போதும் அது பலன் அளிக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் சிறுவன் நடந்து கொண்ட விதம் மிருகத்தனமானது எனவும் தங்கள் மகளுக்கு அது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் அவற்றையெல்லாம் வெளியில் சொல்ல அருவருப்பாக இருப்பதாகவும் பெற்றோர் கூறுகின்றனர். அத்தோடு நிறுத்திக் கொள்ளாத சிறுவன் அடுத்த முறை உண்மையாக உடல் உறவு கொள்ள விரும்புவதாக தெரிவித்ததோடு அவ்வாறு இல்லையெனில் பலவந்தமாக செய்யப்போவதாகவும் மிரட்டினார். இந்த சம்பவத்தை வீட்டில் சொல்ல தங்களது மகளுக்கு 3 நாட்கள் தேவைப்பட்டதாகவும் கடுமையான மன உளைச்சலுக்கு அவர் ஆளாகி இருந்ததாகவும் சிறுமியின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர். குற்றமிழைத்த சிறுவன் ஆதாரங்கள் இல்லை என்ற தைரியத்தில் தற்போது சுதந்திரமாக உலாவுவதாகவும் பள்ளி நிர்வாகம் இதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை எனவும் கவலை வெளியிட்டனர். எனினும் இவ்வாறான சம்பவம் முதல் தடவை அல்ல என்பது அண்மைய செய்திகளில் இருந்து வெளிவரும் உண்மைகளாகவே இருக்கின்றன. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் சூரிச்சில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து அண்மையில் செய்தி வெளியானது. அது மாத்திரமன்றி லூசன் மாகாணத்தில் உள்ள மற்றொரு பள்ளியிலிருந்தும் சமீபத்திய குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அங்கு ஒரு சிறுவன் தனது வகுப்பு தோழியை இதேபோன்று உறவுக்கு அழைத்துள்ளதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் கண்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.